இந்த கட்டிலில் கீழே பார்த்தீங்கன்னா தொலியெல்லாம் உறிஞ்சிருக்கும். நாங்கள் எப்போதுமே கட்டிலில் மெத்தெல்லாம் விரித்து படுக்க மாட்டோம். பாய் இல்லைனா போர்வை அந்த மாதிரி தான் விரித்து படுப்போம். இது மேலே இந்த மாதிரிலாம் எழுதி ரொம்பவே அசிங்கமாக இருந்தது. அதனால் இது செகண்ட் ஹேண்டில் வித்துடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வீரவநல்லூர்லேருந்து பெயிண்டர் ஒருத்தர் வந்தார், எங்களுக்கு தெரிஞ்சவர். அவர் இதை பெயிண்ட் அடிக்க சொல்லி ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்தாரு. அதை தான் ஃபாலோ பண்ணி இப்போ இதுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்க, இவ்வளோ சொல்லிட்டாரு, ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினச்சோம். இல்லை, அதனுடைய பில்லு வந்து 565 ரூபா வந்திருக்கு. இது தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷு. இது வந்து ரீயூஸ் பண்ண முடியாது, ஒன் டைம் யூஸ். இதுவே போதும். 50 ரூபா அந்த ப்ரெஷ்ஷு. அதே மாதிரி கலரு, இந்த வுட் கலர், ரோஸ் வுட் கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, சாண்டில் கலர் இருக்குது. நான் வந்து ரோஸ் வுட்டு வாங்கியிருக்கேன், அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி டர்பன் ஆயிலு. இது வந்து அந்த டச் வுட்டில் கலக்குதுக்கு. டச் வுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த டச் வுட்டு. எந்த வுட்லேயும் அடிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு தான் இது இன்னரும் அடிக்கலாம், அவுட்டரும் அடிக்கலாம். அதனால தான் இது வந்து மோஸ்ட்லி இப்போ ப்ரிஃபர் பண்ணுதாங்க. ஓகே, இதுதான் உப்புத்தாள். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உப்புத்தாள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் அழுக்கு அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் ஒரு உப்புத்தாள் வாங்கியாச்சு. இதுதாங்க பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம இப்போது இந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். முதல்ல கட்டில் நல்லா இந்த மாதிரி தொடச்சிக்கிடணும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் நான் இப்போ தொடக்கேன். இதில் சின்ன சின்ன அழுக்கெல்லாம் இருக்கும். அது இருந்தால் பெயிண்ட் ஒழுங்காக பிடிக்காது. அதனால தான் நிறைய பிளைவுட்டில் வந்து தண்ணிலாம் யூஸ் பண்ணால் அது வந்து வீங்கிடும். உப்புத்தாளை முழுசாக அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை நாளாக மடக்கி அதிலேருந்து கொஞ்சோட பிச்சு அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள். அந்த கட்டில் ஃபுல்லாகவே அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா அடிக்க போகிற அந்த டச் வுட்டு கலர்லாம் நல்லா ஒட்டும். அழுக்கும் அதுலேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும். தேய்ச்சனால வந்து தூசியெல்லாம் காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி விடுங்க. ஓகே, இப்போ முன்னாடிலாம் நல்லா தொடச்சாச்சு. இப்போ மொதல் ஒரு வேலையை பார்க்க போகிறோம், பெயிண்ட் அடிக்க போகிறோங்கிறனால ட்ரெயில் பார்க்குறதுக்காண்டி கட்டிலுக்கு பின்னாடி வந்து எப்படி ஒரு ட்ரெயில் பார்த்துக்கிடுவோம். அதனால் கட்டிலை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அது பின்பக்கம் வந்து நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ட்ரெயிலாக யூஸ் பண்ணலாம். பின்னாடி இது எப்படி வருது அடிக்கிறது பொறுத்து நம்ம வந்து முன்பக்கம் வந்து அடிச்சுக்கிடுவோம். மெடிக்கலில் இந்த மாதிரி க்ளவுஸ் கிடைக்கும், 5 ரூபா. இதை போட்டுக்கிட்டிங்கன்னா கலரு டச் வுட்டெல்லாம் அவங்க கையில் ஒட்டாமல் இருக்கும். கை கழுவ வேண்டாம், அப்படியே வந்து லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். இல்லைன்னா எதையாவது தேய்ச்சிக்கிட்டு அது வேறு இருக்கும். 2 கையிலையும் இப்போ போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்டெய்னர் சொன்னால் இல்லையா, ரோஸ் வுட்டு ஸ்டெய்னர், அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி துணி இதுவும் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்ட் கடையிலே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் பழைய துணி கூட வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெயின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிடுவோம் ஏன்னா அதை வுட்டு மாதிரி தெரியறதுக்காண்டி தான் முக்கிட்டு இந்த மாதிரி இப்படியே சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணு மாதிரி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்படியே போட்டுட்டு பின்னாடி அடிக்கும்போதே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கிடணும். அப்போதான் முன்னாடி அடிக்கும்போது கொஞ்சம் ஓகே, நம்ம ஒரு நல்லா பண்ண முடியும். பின்னாடி சைட்லலாம் நல்லா கலர் கொடுத்தாச்சு. ட்ரைனிங்கும் நல்லா ஆயிடுச்சு. இப்போ முன்பக்கம் வந்து கலர் கொடுக்கலாம். இந்த கலரிங் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறையும், கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போட முடியல, இல்லை இதெல்லாம் நொடநொட்டியமான வேலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த டச் வுட்லேயே இது அப்படியே கலந்துடலாம். கலந்தால் ஈவனாக ஒரே கலராக எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். நான் இது சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் பண்ணி பார்க்கேன். இப்போ டச் வுட்டு 1 லிட்டரு ஓப்பன் பண்ணுதேன். பண்ணிவிட்டு மொத்தமாக இப்படியே கொண்டு அடிக்க வேண்டாம். கொஞ்சோல இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு டப்பா இருந்தால் கொஞ்சோல ஊற்றிக்கிடுங்க. இப்படி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க, கட்டி ஆகிடும். நெக்ஸ்ட் இது கொஞ்சோல ஊற்றிக்கிடுங்க. இது அந்த டர்பன் ஆயிலு, இது நல்லா இப்படி கலக்கிக்கிடலாம். ரொம்ப திக்காலாம் ஃபஸ்ட் டைம் அடிக்க வேண்டாம். ஏன்னா 2 கோட் அடிக்கணும். இப்போது கட்டிலுக்கு பின்னாடி போய் நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப திக்காக இருந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா இப்படி நீங்கள் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற்றிக்கிடுங்க. செகண்ட் கோட் அடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றலாம். இது ஃபஸ்ட்டு கோட்னால் கொஞ்சம் உரியும் அந்த கார்ட்போர்டு, அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கிறதுனால பூச்சி வராது. நல்லா இந்த வுட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தான். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா உழைக்கும். ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் ஆனால் நீங்களே இப்படி பண்ண ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் வந்து 1/4 லிட்டர் தான். இங்கே பாருங்கள், 1 லிட்டரில் 1/4 லிட்டர் தான் காலியாக இருக்குது. கட்டில் ஃபுல்லாக ஒரு கோட்டிங் அடித்தாச்சு.
உங்களுக்கு வேணும்னா செகண்ட் கோட்டிங் அடிங்க. எனக்கு இதுவே போதும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அடிக்கணும். இதுவே போதுங்க. நீங்கள் வாங்கும்போது ஒன் டைம் அடிக்க போகிறீங்கன்னா 1/2 லிட்டர் வாங்குங்க. 1 லிட்டர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சம் வரும். ஸோ 1/2 லிட்டர் வாங்கினதே போதுமானது தான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இப்போ அடிப்போம். இப்போ ஒரு கோட் வந்து நல்லா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோட் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ஒரே நாளில் வேலையை முடிக்க போகிறேன். அது எப்படின்னா, இப்போ இது மிச்சம் இதை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிடுதேன். இதோடு சேர்த்து இந்த ஸ்டெயினரும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. இந்த கலர் இருக்குல்ல, ரோஸ் வுட். அப்போந்தான் செகண்ட் கோட்டிங் ரொம்ப நல்ல ஈவனாக ஒரு கலர் கொடுத்த மாதிரி நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அது கொஞ்சம் திக்காக அப்படி இருந்தால் தான் அந்த ஷைனிங் நல்லா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. அப்படி ஃபுல்லாக ஈவனாக ஒரு கோட்டிங் நீங்கள் கொடுத்துக்கிடுங்க. அந்த ஸ்டெயினர் மிக்ஸ் பண்ணது அவ்வளோதான். நாளைக்கும் கொடுக்கலாம். ஒரு கோட் கொடுத்துட்டு அது காஞ்ச உடனே நல்லா ட்ரை ஆனவுடனே மறுநாள் காலையிலேயோ மத்தியானமோ வந்து நீங்கள் அடிக்கலாம். திக்காக இருக்கும். இது பிடிக்கி இது நல்லா. ஏன்னா அந்த மாதிரி இந்த கார்ட்போர்டு அப்படி இருக்குது. சில இடத்துல அது நல்லாவே உறிஞ்சுது. அதனால் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இருக்கிற அந்த 1 லிட்டரையும் அங்கங்கே அடித்து அப்படியே காலி பண்ணிட்டேன். வீட்டில் அந்த ஸ்மெல் இருக்கும். அது 2 நாள் வந்து அப்படியே நிற்கும். அது போகாது. வெட்ட வெளிச்சமாக இருக்குது அவுட் பிளேஸ்லன்னா அந்த ஸ்மெல் வந்து வராது. வீட்டுக்குள்ளே அடித்தனால கொஞ்சம் 2 நாள் இருக்க தான் செஞ்சுது. நீங்கள் நைட் அடிச்சிங்கன்னா காலையிலே முக்கால்வாசி காஞ்சிரும். பட் யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாளாவது ஃபுல்லாக காய விடணும். இப்போ நாங்கள் அடித்து 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சி ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணலாம் இப்போது. பார்க்கவே நல்ல கண்ணாடி மாதிரி கலகலன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது சாட்டர்டே சண்டே அழகாக பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ் உழைப்புனால இந்த கட்டில் விற்க வேண்டிய கட்டில் அழகாக சரி இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு வந்துடுச்சு. நன்றி நண்பர்களே.